வெள்ளிக்கிழமை சோபகிருத்தோரிடம் மார்கழி மாதம் 6ஆம் திருநாள். அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, தசமி திதி. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீர் மட்டும் குடிச்சிட்டு போங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணாது. காலபுருஷனுக்கு 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்துட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா நல்லா சாப்பிடுவீங்க, திடீர்னு பார்த்தா சாப்பிடவே முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை கொடுத்துட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணணும்னா இந்த நாள் வெந்நீர் மட்டுமே குடிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். பல பிரச்சனைகள் வெந்நீர் மூலியமாக சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கிறது, கேதுவுடைய நட்சத்திரத்து மேலே பயணம் பண்ணிட்டு இருக்கிறது. இன்றைய நாளுடைய நட்சத்திரமும் கேதுவுடைய நட்சத்திரமும் சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் தான் ஓடின்னு இருக்கிறது. ஸோ ஞான மோட்ச காரகனுடைய வேலைகள் இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்த உடனே பல பேருடைய மைண்டில் என்ன ஓடுதுன்னு சொல்லி டக்கு 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 அப்படின்னு வந்துடும். ஒரு படத்தில் விவேக் அப்படியே தோணின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, யார் என்ன பேசினாலும் அப்படியே காதில் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு யாரை பார்த்தாலும் அவங்க மைண்டில் என்ன ஓடுதுன்னு ரீட் பண்ண முடியும். அந்த ஞானத்தை வழங்கக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. அதனால் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒருத்தருடைய மைண்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன அனலைஸ் பண்ண முடியறது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தப்பு என்ன, ப்ளஸ் என்ன, மைனஸ் என்னன்னு உங்களால் ஈஸியாக கணிக்க முடியும். அதை வைத்து உங்களால் ஈஸியாக உங்களுடைய வேலைகளை முடித்து கொள்ளக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் நர்த்தன விநாயகர் வழிபாடு இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு மனிதருக்காக இந்த நாள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவீங்க, இவரை பார்த்தே ஆகணும். மெயினாக ஒரு ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. ஏன்னா வேலைகளில் நிறையா லேட் ஆகும், டிலே ஆகும், ஆனால் முடிச்சிடுவீங்க. எதிர்பாராத ஒரு நட்பு உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த செவ்வாயுடைய வீட்டில் கேத்து ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகிறதுங்கிறது பொதுவாக வீட்டில் ஃபயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தீ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள். இந்த ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடு, அதனால் பெண்கள் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மற்றபடி நம்ம நினைக்கக்கூடிய விஷயம், நடக்கக்கூடிய விஷயம் ரெண்டுமே எதிர்பார்த்தவாறே நடக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படும். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள், எந்த ஒரு நெகட்டிவும் நடக்காது, நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. ராசியா நிறம் கருநீல நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. ஏன்னா பழைய ஒரு டாக்குமெண்ட்டு, பழைய ஒரு ஆர்டரு, பழைய ஒரு நட்பு, ஒரு ப்ரமோஷன் பக்கத்தில் தள்ளி போயிருக்கலாம். அது எல்லாமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னு வைங்க, ஃபயர் சேஃப்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ரொம்ப நாள் முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது கிடைக்காமல் போயிருக்கலாம், அதெல்லாம் இன்றைய நாள் கிடைக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நம்ம எதிர்பார்க்கறதோட எதிர்பாராமல் ரொம்ப நாள் முன்னாடி ட்ரை பண்ணி விட்டு போயிருக்கோம், அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் ரொம்ப யோகமான நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மெயினாக மிதுனத்துக்கு ரொம்ப ஜோராக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஏன்னா வேலைகளில் உங்கள் பக்கத்தில் நிறைய டேபிள் இருக்கும், அதில் நிறைய ஃபைல்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சில பேரில் கம்ப்யூட்டர் சிஸ்டமில் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு எப்படி அது அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவோம்னா, ஹவு டு யூ அப்ரோச் சம்திங், ஹவு டு யூ ப்ரப்போஸ் சம்திங்னு தெரியாது, அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முன்னாடி இது இப்படி தான் பண்ணணும் டிசைட் பண்ணிவிட்டு உள்ளே இறங்குவீங்க. இன்றைய நாளுடைய புத்திசாலிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம் தான். பயங்கரமான புத்திசாலிகளாக இருப்பீங்க, யாருனாலையும் நம்ப முடியாது. அந்தளவுக்கு வேலைகளில் பயங்கர வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எந்தெந்த வேலைகள் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபயர் ஃபைட்டிங், ஃபயர் சேஃப்டி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். காவல்துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிராயிங் போடக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு, மெயினாக விவசாயிகளுக்கு மிக பிரம்மாண்டமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். முருகப்பெருமான், பழனி முருகன் வழிபாடு மிக சிரேஷ்டமான வழிபாடாக இருக்கப்படுறது. ராசியா நிறம் பிரவுன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தை எப்பவுமே விடக்கூடாது. அதே மாதிரி பித்ருக்களை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ, முன்னோர்கள் இறந்தவர்கள் அவர்களை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்.
வழிபாடுங்கிறது சாதாரண ஒரு வார்த்தை மட்டுமே. உங்கள் மனசார சில விஷயங்கள் செய்ய வேண்டும். அது பேர் பாவன ரூபம்னு சொல்லுவோம். நம்ம மனசில் இந்த மாதிரி நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் மனசில் நினச்சிட்டு அவங்க காலில் விழுந்து நம்ம நமஸ்கரிக்கிற மாதிரி ஒரு க்ஷணம் நீங்கள் நினச்சிட்டு அதுக்கப்புறம் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் சரி 100% சக்ஸஸ் ஆகல, டவுட்டே கிடையாது. பொதுவாக இந்த மாதிரி வக்கரகதியில் போகக்கூடிய ஜீவகாரகன் குருவும் சந்திரனும் இணைகிறது. சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ 100% என்னால் நீங்கள் உங்களுடைய தாத்தா பாட்டியை வணங்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்க முன்னாடி பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பயணங்களில் தடைகள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு எதிர்பாராத லக் அப்படிங்கிறது வெறும் 50% தான் வேலை செய்யும். ஏன்னா வக்கரம் பெற்றக்கூடிய ஒரு கிரகம் வந்து பொதுவாகவே தன்னுடைய பலத்தை 50% இறக்கிறது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெரியவங்களை வணங்கும் பொழுது 80% மாறும். இன்றைய நாள் பொதுவாகவே நல்ல நாளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் அம்மா அப்பாவை வழிபாடு பண்ணுங்க, போதும், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவதா அனுகிரக சித்திரஸ்தோன்னு சொல்ற மாதிரி இன்றைய நாள் தெய்வ வழிபாடுகள் மூலமாக மட்டுமே உங்களால் வந்து நிறைய நல்ல காரியங்கள் செய்ய முடியும். ஏன்னா எதிர்பாராத வயிறு வலி, சின்னதாக டிஸ்டர்பன்ஸு, உடம்பு ஹீட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். பானகம் நீர்மோர் இது ரெண்டுத்தையும் நீங்கள் நரசிம்மருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்களும் எடுத்துக்கங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க. எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களும் நடக்காது. அவசரத்தன்மை கண்டிப்பாக கூடாது. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அடுப்படியில் வேலை செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆண்கள் வண்டி வாகனங்கள் சைலன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சம சப்தம பாவம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மைண்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த நாள் பார்ப்போம். அதாவது ஒரே மாதிரி ஃப்ரீக்குவன்சி, ஒரே மாதிரி ஆட்களை இந்த நாள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, முகம் நல்லா தேஜஸாக இருக்கும், மூக்கு நல்லா முன்னாடி வந்திருக்க மாதிரி இருக்கும், ஒரு சில பேருக்கு சின்னதாக வெட்டுக்காயம் புருவத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய, ஞானத்தை தேடி நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்க போகிறது. அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கு அபாரமான நாள்னு சொல்லலாம். கஷ்டப்படக்கூடிய தின கூலிகளுக்கும் இந்த நாள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாத குணத்தை அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். இந்த நாளில் பொதுவாக நீங்கள் பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா லாஸ் யாருக்கும் கிடையாது, உங்களுக்கு தான். ஏன்னா ஞான மோக்ஷ காரகன் கேத்துன்னு சொல்லக்கூடிய ஒரே கிரகம் தான் நம்மளை எல்லாரும் கூட இருந்து செப்பரேட் பண்ணோம். ஒரு குரூப்லேருந்து உங்களை தனியாக கூட்டின்னு போகும். அதில் தேவையே இல்லாத வெட்டி பிடிவாதமாக இருக்கும். அது எதுக்கு பிரயோஜனம் இல்லாத பிடிவாதமாக இருக்கும். யார் ஏதோ பண்ணிட்டு போனால் உங்களுக்கு என்ன? உங்கள் வேலையை நீங்கள் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. ரெண்டு நாள் அவன் தப்பு பண்ணுறான், இது ஏன் பண்ணுறான், அது ஏன் பண்ணுறான், அவன் வேலை இது தானே, நம்ம வேலை என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டா மற்றவங்க வேலையில் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த நாள் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. அவசியம் இல்லாமல் யாருக்கிட்டையும் சண்டைக்கு இழுக்காமல் இருக்கிறது இன்னும் சிரேஷ்டமான நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். ஆஞ்சநேயரை வணங்குங்க, ஹனுமான் சாலீசா படிங்க, சுந்தராகாண்ட பாராயணம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. சாம்பல் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்பவோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது இன்றைய நாள் நடந்த மாதிரி உட்காந்து ரொம்ப துக்கப்பட்டு மனசில் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்தந்த காலங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்து ஆக வேண்டும். அது நடந்து முடிந்தது. அது ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி நினச்சி அதை தூரமாக தள்ளிட்டு அடுத்த வேலையை எடுத்து பார்க்கணும். அந்த நாளில் எங்கள் தாத்தா இப்படி சொல்லிட்டாரு, அதனால நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த தாத்தா இறந்தே 10 வருஷம் இருக்கும். இப்படிலாம் வந்து புதுசாக கண்டுபிடிச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கக்கூடிய நாள். அதனால் இந்த நாள் வந்து மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்தியமாக காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா குரு வக்கரம் பெறும் பொழுது, சந்திரனும் சேரும் பொழுது, கேத்துவோடைய நட்சத்திரத்தில் போகும் பொழுது வக்கரம் பெற்றக்கூடிய ஒரு கிரகம் என்ன பண்ணால் தேவையில்லாத மன சல்லாபங்களை கொடுக்கும், தேவையில்லாத கன்ஃபியூஷனை கொடுத்துருக்கும், டிப்ரெஷனை கொடுக்கும். டிப்ரெஷன் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டு காலைல சீக்கிரம் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணுங்கள். ஜம்முன்னு உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம். எந்த பாதிப்புமே வராது. தைரியமாக இருக்கலாம். உங்கள் ஆத்ம பலம் விஸ்வாசம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். விஸ்வாசம் மீன்ஸ் கான்ஃபிடென்ஸ். டு ஹாவ் எ குட் க்ரோத் இன் யுவர் லைஃப். அது நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, அது யார் கையில் இருக்கிறது. நான் நல்லா இருக்கணும்னு நினச்சாதான் நல்லா இருக்க முடியும். அது இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக நினைக்க வேண்டிய நாள். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க.
சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா செஸ்ட் கன்ஜஷன். ஒரு சில பேருக்கு இந்த பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அப் அண்ட் டவுன் ஆகும். நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மாத்திரை ஜாலியாக எஸ்கேப் பண்ணுறக்கூடாது. கரெக்ட் டைமுக்கு பிபி மாத்திரை சாப்பிடணும். ஏன்னா கேத்து அப்படிங்கக்கூடியது அந்த பிபி டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள். வக்கரம் பெற்றுக்கக்கூடிய கிரகம் என்ன பண்ணால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை டவுன் பண்ணி விட்டுரும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்டாக மாத்திரை மருந்து எடுத்துக்கொள்வது நல்லது. படிப்பில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே வராது என்றனால் கொஞ்சம் தைரியமாக படிக்கணும், நல்லா படிக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். கேத்து அப்படிங்கிறது பாயின்னு சொல்லுவான், தர்பாசனம்னு சொல்லுவான். தர்பை ஆசனம் அப்படிங்கிறது பாய். அது மேலே உட்காந்து நீங்கள் படிக்கும் பொழுது இன்றைய நாள் நல்லா இருக்குவீங்க. சீக்கிரம் ஏறும். ஜம்முன்னு போய் பெட்டில் படுத்துட்டு 2 கை அப்படியே மேலே கையை தூக்கிட்டு பின்னாடி தலைகாணி வச்சுட்டு கால் மேலே கால் போட்டு படுத்திங்கன்னா படிப்பு ஏறாது. பொதுவாகவே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு லக்ஸுரி கொடுக்க வேண்டாம். ஜம்முன்னு ஒரு ஃபேன் போட்டு கொடுத்து கீழே வந்து 4 மெத்தையை போட்டு கொடுத்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ மினிமம் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் லக்ஸுரி தேவைப்படுகிறதோ அவ்வளோ மட்டும் கொடுத்தா போகிறோம். ஒரு பாய் போட்டு உட்கார வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படிப்பு ஏறும். இந்த மாதிரி நாட்கள் அதை கண்டிப்பாக தவறாமல் ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா தேவையில்லாமல் தண்டமாக டைம் வேஸ்ட் ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. மற்ற அத்தனை பேருக்குமே உடம்பு கொஞ்சம் அக்கறையாக பார்த்து கொள்ள வேண்டிய நிலைமை. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கீப் எவ்ரிதிங் இன்ஃபார்ம்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேர விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடது காதுல சின்னதா வலி வேதனைகள் வரக்கூடிய நாளா இருக்கும். ஒரு சில பேருக்கு மனசு வந்து கொஞ்சம் சங்கடங்கள் கொடுக்கலாம். யாரோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, உங்ககிட்ட பிரச்சனை, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, சால்வ் ஆச்சு. அந்த பிரச்சனை நமக்கே இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா கிரகம் வக்கரமா போறதுனால மற்றவங்களோட பிரச்சனைலாம் நம்ம பிரச்சனையா நம்ம பாவித்துக் கொள்வது. நிஜமா அந்த மாதிரி பிரச்சனையே வராது. ஆனால் நீங்கள் பாவித்துக் கொள்வீர்கள். சில பேர் பாருங்கள், நம்ம நேரடியாக பார்க்குறச்சு அவங்க சொல்கிறாங்க, சார் யாரோ பேசுகிற மாதிரியே எனக்கு கேட்குது சார், நைட் 2 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே காலில் கொலுசு சத்தமாக கேட்குது சார்லாம் சொல்லுவாங்க. என்னென்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவம் எஃபெக்ட் ஆகிருக்கும். இதே விஷயந்தான் இன்றைய நாள் உங்களுக்கு நடக்க போகிறது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலைகளில் கவனமாக இருக்கிறது. வண்டினா வண்டியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஹாரன் வேலை செய்யலையேன்னு சொல்லி ஹாரனை வண்டி ஓட்டின்னு இருக்கும் போதே சரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. முடிந்த அளவுக்கு நம்முடைய பேச்சையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் நிறைய செக் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நர்வ்ஸ் கொஞ்சம் வலி வேதனைகள் கொடுக்கும். ஓவர் ஸ்ட்ரெயின் ஆயிடுறது. ரொம்ப புக் எடுத்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? நல்லது தான், புக்கு படிக்கிறது தப்பு கிடையாது. there should be a limit. ஒரு ஏஜுக்கு மேலே 1 மணி நேரம் படிக்கிறதே ஜாஸ்தி. அதுவும் நீங்கள் லைட்டு போட்டு பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது. செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. ஒரு சில பேருக்கு தன்னுடைய பேச்சினாலேயே பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. விநாயகர் வழிபாடு பண்ணணும். ஆலமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஃபேமிலியில் பாண்டிங் நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். சரி, இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்லணும்னா யாருக்கும் பெருசாக சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நாளுடைய சாரம் பார்த்தோம்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. கிரகச்சாரம்னு சொல்லுவோம், அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அத்தனை பேருமே ஞான மோட்சக்காரகன் கேத்து அப்படிங்கக்கூடிய விநாயகரை வணங்கிட்டு உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து எடுத்து பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாடி பவன். திரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.